ஜெபம் செய்வோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதுமாய் தேவரீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தினவராய் காணப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதமும் முழுவதுமாய் தேவரீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். பாடல் வேலை, ஜெப வேலை, ஆராதனையின் வேலை உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவராய் காணப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறவர்களாய் இருக்க நீர் தாமே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 415 200 கீதம் 30வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 415 200 கீதம் 30. எவ்வனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன். யவனமாக கர்த்தரே
நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நீலத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதியே இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினேன். ஆமென். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம்
பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாமே காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையானவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த பிள்ளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிகள் குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையிலும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுடன் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை கிரகித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நின்ற வண்ணமாகவே 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம்.
வண்ணமாகவே சங்கீதம் ஒன்றை மாறி மாறி வாசிக்க நாம் கேட்போம். நின்ற வண்ணமாகவே சங்கீதம் ஒன்றை மாறி மாறி வாசிக்க நாம் கேட்போம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படிதான குறிக்கப்பட்டதான சங்கீதம் 124, அதைத் தொடர்ந்து 125. சங்கீதம் 124, அதைத் தொடர்ந்து 125. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினது போல கர்த்தர் உமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் உமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோனை பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் அப்போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாயிறவர்களை கர்த்தர் அக்கிராமங்களோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். சபையார் யாவரும் அமரலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியான வேத பாடம் யாத்ராகமம் 33, 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 12:20. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்று எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்றும் விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். வாசிக்கும்படியான வேத வாசனம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து இரண்டாவது வேத பாடம் வாசிக்க நாம் கேட்கலாம். இரண்டாம் வேத பாடம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல். பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரியோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசிரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான்.
அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல்வசத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சொன்னான். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிடுச்சு. தொடர்ந்து சத்திய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். சத்திய வசனத்தை சொல்கிற பிள்ளைகளுக்கான கிஃப்டை கொடுக்கும்படியாய் திருமதி ஜெயம்மாள் அவர்கள் முன்னதாய் வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. Colossians 3:24. எல்லாவற்றிற்கும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. knowing that from the Lord you will receive the rewards of the inheritance for the Lord Christ. Colossians 3:24. செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. Honoring God in our professions, knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. Colossians 3:24. செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. knowing that you will receive the reward of inheritance, for you serve the Lord Christ. Colossians 3:24. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்யலாம் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. Honoring God in our professions, knowing that from the Lord you will receive the reward of inheritance, for you serve the Lord Christ. Colossians chapter 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. knowing that the Lord you will receive you will serve the reward of the inheritance, you will serve the Lord Christ. Colossians 3:24. இன்று திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். யாவரும் எடுத்துக்கொள்வோம். கொலோசேயர் 3:24. கொலோசேயர் 3:24. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Honoring God in our professions, knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. Colossians chapter 3:24. Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு சில அறிவிப்புகள். வருகிறதான சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமையாய் இருப்பதினாலே மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து துதி ஆராதனை நடைபெறும். வருகிற சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமையாய் இருப்பதினாலே மாலை 7 மணிக்கு
துதி ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதில் சபை மக்கள் நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு மாதத்தின் 2வது ஞாயிறாயிருப்பதினாலே வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். அதிலே வாலிபர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவார்கள். திருச்சபையின் பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மறுபடியும் இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிருபை சபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காக நீதி தரிப்பியும். ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. அவர் எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறபடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கிற செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவை, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி
நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகை நாளை நடத்தி அள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியச்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஈத்தனத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவரை அருளி செய்ய வேண்டும் வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்கள் வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டியதுகளும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். மறுபடி நாம் யாவரும் மேலும் நின்று தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 807 200 ஆண்டு கீதம் 235வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 807 200 ஆண்டு கீதம் 235. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. பெய்யட்டுமே. அற்ப
சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே. அருளின் மாரியை தாரும் சிவதயாபரரே. கரங்களை உயர்த்தி சொல்லும் என்னோடு கூட அருளினாலும் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளினாலமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. சொல்லுவேன் என்னோடு கூட அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ரெண்டு கரங்களை வார்த்தைகளை உயர்த்தி சொல்லுவா. லேலுயா 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 லேலுயா. சர்வ சிருஷ்டி குமேஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி குமேஜமான நீரே. Yes, glory to God. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். அவரை உயர்த்தும்படியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி லேலுயா. Thank you, glory master. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்குரிய ஒரு வல்லமை, ஒரு புதிய மாதத்திற்குரிய அபிஷேகம், ஒரு புதிய மாதத்திற்குரிய பிரசனம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த இடம் முழுவதுமாய் அது நிரம்புவதாகயா. உம்மை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய கரங்களையும் நீர் உயர்த்துவீராக. லேலுயா லேலுயா லேலுயா. Yes, Lord. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஜூலை மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளில் தேவரீரை மட்டும் எங்களை ஆசீர்வதித்து நீ வழி நடத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து
உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்பவர்களாய், அதன்படி நடப்பவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தார். திருச்சபைக்கு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்தவனமாய் திரும்பி செல்லாதபடிக்கு உடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான வல்லமைகளை, நிறைவான சுகத்தை, நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுபவர்களாய் செல்ல தேவன் கிருபை தார். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. சரி, அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரே ஒரு சின்ன பாடலை மாத்திரம் பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய தேவன் ஒவ்வொரு மாதங்களும் அருமையாய் வழி நடத்தி கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் பலன் தருபவராய் இருக்கிறார். பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு சின்ன பாடல் தான், தெரிந்த பாடல் தான். என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே நான் செய்வேன். கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வே. சொல்லுமா மறுபடியும். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். மன்னிப்பு தருபவரால், மன்னிப்பு தருபவரால், மன்னிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை அளிப்பவர், கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பாடல் தெரிஞ்சிச்சா? ஒரு 3 லைன் தான் படிக்க போறோம். பலன் கொடுப்பவரால், சரிதானா? அவன் பலன் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால், எல்லாம் தருபவரால். இந்த 3 லைனை மாத்திரம் மறுபடியும் படிக்க போறோம். அவன் அவன் இது எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துகிறவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் பாடலாமா? பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா
எல்லாமே நமக்கு தருகிறவர், எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே. ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்படியே கிட்டத்தில் உள்ள களங்களை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மறுபடியும் அப்படியே சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமாம். கேளுங்கள் Praise the Lord. இந்த வசனத்திலே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது 3 விதமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், இன்னும் 3 விதமான காரியம் கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை தருகிற காரியங்கள். ஆமென். என்னென்ன காரியங்கள்? அவர் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் என்னவென்றால் என்னெல்லாம்? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் என்னது? கொடுக்கிறவர், கண்டடையத்தக்க கிருபை, திறக்கப்படுகிற காரியம். ஹல்லேலூயா, ஆமென். 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யும்போது இன்னொரு 3 காரியங்களை அவர் நமக்காய் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு ஜூலை மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் கடந்த ஒவ்வொரு மாதங்களையும் அவர் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். நிச்சயமாய் இந்த 7வது மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவதாய் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தின்படியாக தேவ சமூகத்திலே நாம் கேட்கிறவர்களாய் இருக்கும்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிற இந்த 3 காரியங்களுமே ஜெபத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறது? வருகிறது. நீங்கள் கேட்கிற காரியமாக இருந்தாலும் சரி, தேடுகிற காரியமாக இருந்தாலும் சரி, தட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, இந்த 3 காரியங்களுமே ஜெபத்திலே ஒன்றிணைகிறதாய் இருக்கிறது. அதிலே முதலாவதாக ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் சென்று நாம் கேட்கிறவர்களாய் இருக்கும்போது வேதம் சொல்கிறபடியாய் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து தொடர்ந்து நாம் இந்த காரியத்தை தியானிப்போம். அதே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சொன்ன வார்த்தையின்படியாய் அடுத்த வசனத்திலேயே இதெல்லாம் நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அதிலே முதலாவதாய் கேட்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதிலே 46வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பர்திமேயு என்கிற ஒரு குருடன்
அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும் போது முதலாவது இந்த பர்திமேயு என்கிறதான இந்த குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? ஆமாம், இயேசுவே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கூப்பிடவில்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முதலாவது அவன் செய்த காரியம் இயேசுவை கூப்பிடுகிறார். ஆமென். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். அதுக்கப்புறம் தான் தேவைக்கு நேராக என்ன செய்கிறார்? போகிறார். தாவீதின் குமாரனே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து சத்தமிட்டு கூப்பிடவில்லை. அவர் கூப்பிடுகிற காரியம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் என்ன செஞ்சார்? சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால தான் அந்த பர்திமேயு என்கிற குருடன் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்காய் தேவனை கூப்பிட்டாரோ அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதை தான் நம்ம பார்த்தோம் 7:7-8 கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கேட்கிறோம். அவரை கூப்பிடுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவனை நோக்கி நாம் என்ன செய்வதில்லை? கூப்பிடுவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற நாம் ஒரு சில தேவைகளுக்காக தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதி சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? கூப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படியே நான் இருக்கக்கூடாது, இன்னும் பல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தேவைகள். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் கேட்கிறதை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். என்னால் வேதம் அதை தான் சொல்ல, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக நேரத்தில் ஆலயத்துக்கு நாம் வருகிறோம், மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறோம். போன மாத்திரத்தில் அவங்க சொல்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஆமைன் மட்டும் போட்டு என்ன செஞ்சிடறோம்? அவ்வளோதான், அதோட முடிச்சு வெளியே வந்து விடுகிறோம். ஆனால் கேட்பது கிடையாது. கேட்ட காரியங்களுக்கு மாத்திரம் என்ன செஞ்சிடறோம்? ஆமேன் அப்படியே ஆக்கிடவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் விடுகிறோம். நான் அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் நாம் கேட்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த பர்திமேயு என்கிற குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்ட போது அவர் கேட்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. உலக பிரசித்த பெற்ற ஒரு தேவ ஊழியர் ஒருவர் உண்டு. அந்த ஊழியரின் நிமித்தமாக அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அது தென்கொரியா என்கிற ஒரு தேசம். என்ன தேசம்? தென்கொரியா தேசத்தில் ஒரு ஊழியர் எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல ஒரு ஆலயத்தை நிறுவினவராகவும் அவர் காணப்படுகிறார். அந்த ஊழியர் நிமித்தமாக அநேகர் சுகமடைகிறார்கள். வியாதியோடு யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு வருகிறார்களோ, யாரோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றவர்களாக, விடுதலையை பெற்றவர்களாக, திரும்பி செல்கிறவர்களாக மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக இருந்தார். அவர் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகமாய் புறப்பட்டது. ஒரு சமயம் அந்த ஊழியருக்கு, அந்த போதகருக்கு
சரீரத்தில் ஒரு வியாதி உண்டானது. அந்த வியாதி நிமித்தமாய் அந்த போதகருடைய மகள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை அழைக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வரல அப்படின்னார். ஆனாலும் வலுக்கட்டாயமாக என்ன செஞ்சாங்க, கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டு போகிறாங்க அப்படின்னா, தென்கொரியா தேசத்திலிருந்து ஜப்பானுக்கு என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ ஜப்பானில் கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது, டாக்டர்கள் அவருக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் மரித்து போய்விடுவார், அவருடைய சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். இதை மகள் அந்த ஊழியரிடம் சொல்லும்போது, இல்லை வேண்டாம், எனக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் சொன்னபோது, உடனே என்ன செய்யுங்க, மறுபடியும் தென்கொரியாவுக்கு அழைத்து கொண்டு போங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு பிற்பாடு என்ன செய்யுங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இல்லை இது உடனே பண்ணி ஆகணும், இல்லை நாங்கள் உடனே பண்ணுவதற்கு நான் அனுமதிக்கவில்லை, ஒரு வாரம் கொடுங்க, நான் தென்கொரியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த போதகர், அந்த ஊழியர் தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு தென்கொரியா தேசத்துக்கு மறுபடியும் வந்து விடுகிறார். சரிதானா, வந்து விடுகிறார். இப்போ அவர் மறுபடியும் முட்டு போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். என்ன கேட்டார்னா, நான் செபிக்கும் போது உம்முடைய வல்லமையினாலே வருகிறவர்கள் சுகமாக்கி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. தேவையோடு வருகிறவர்கள் தேவை சந்திக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற ஒரு வியாதிக்கு மட்டும் ஏன் எனக்கு சுகம் உண்டாகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கேட்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன அப்படின்னா, நீ என்கிட்ட என்ன கேட்ட, ஆத்துமாக்களை கேட்ட, ஆலயத்தை நிரப்பும்படியாக நான் உனக்கு என்ன கொடுத்தேன், ஆத்துமாக்களை கொடுத்தேன். வருகிற மக்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கேட்ட, சுகமாக்குகிற காரியத்தை நான் செய்தேன், அதற்கும் ஓகே. தேவையோடு வருகிறவர்களுக்காக நீ ஜெபித்தாய், நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அனுப்புனேன். ஆனால் ஒரு நிமிடம் கூட என்னுடைய வியாதி சுகமாகணும் நீ கேட்கலையே, கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊழியரிடம் சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் முட்டு போட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவைக்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது, ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாய் என்ன செய்கிறாங்க, ஜப்பானுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போனவொடனே எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏன்னா மகள் ரொம்ப தீவிரமாக இருந்து எப்படியா உடனே போனவொடனே என்ன செஞ்சிடணும், அறுவை சிகிச்சை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ரெடியாக வைக்கிட்டு போனவொடனே அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது, அந்த ஊழியர் சொன்ன காரியம் என்னவென்றால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க, ஒரு செக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் தேவையில்லை, எல்லா ரிப்போர்ட்ஸும் எங்கள் கையில் இருக்குது, இது உடனே பண்ணியாக வேண்டும், டிலே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லும்போது, இல்லை இல்லை மறுபடியும் செக் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ணாங்க. எப்படி வந்தாரோ அதற்கான அறிகுறிகள் ஒன்று கூட இல்லையா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு அறிகுறியும் இல்லையா. அப்போ அந்த டாக்டர் அந்த ஊழியரை பார்த்து கேட்டாராம், எங்களை விட ஒரு பெரியான ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் போனேன், அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்னாரா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் என்னை சுகமாக்குகிறவர். நான் கேட்டேன், அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அந்த ஒரு பெரிய ஊழியர், யாருக்காவது பேர் பால்யாங்கிசோ, தென்கொரியாவில் அவர் பெரிய ஒரு சபையை வைத்திருக்கிறார். உலக பிரசித்தப்பட்ட ஒரு சபை, உலக பிரசித்த பெற்ற ஒரு ஊழியர். அவர் மூலமாய் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கேளுங்கள். அல்லேலூயா.
கேளுங்கள், அப்பொழுதுதான் என்ன செய்யப்படும்? நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். முதலாவதாய் நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம், நானும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன், நானும் கேட்க தானே செய்கிறேன், 1வது மாதத்துலேருந்து கேட்டுட்டு தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு பதில் வரல? பாலியாங்கீசோ அருமையான போதகருக்கு மட்டும் ஆண்டவர் கேட்டாரா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம். இன்றைக்கு ஜெபம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கிறதா? அந்த போதகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் இருந்தது. அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு வாரம் கழிச்சு போறாரு இல்லையா, மறுபடி போய் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட சொன்ன காரியம் எத்தனை தடவை செக் பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் போயிட்டு வந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவராகிய மருத்துவரிடம். இன்றைக்கு அந்த விசுவாசம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்போம், நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம், நான் பொருத்தனை பண்ணுவேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஜெபத்திலே விசுவாசம் இருக்கிறதா என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். விசுவாசம் உள்ள ஜெபத்திலே தேவனுடைய காரியத்திலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய பண தேவையாக இருந்தாலும் சரி, இயேசு அதை சந்திக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்தால் அந்த தேவை சந்திக்கப்படும். எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த வியாதியை போக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். நான் ஜெபிக்கிற காரியத்தில் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம் நமக்குள் இருந்தால் மட்டுமே ஜெபத்திற்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே போகும்போதே கிடைக்குமா கிடைக்காதா, சுகம் உண்டாகுமா உண்டாகாதா என்ற சந்தேகத்தோடு போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு நான் போவேனையாக நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற ஒரு நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு இருக்க வேண்டும். அப்படிதான் ஜெபத்தின் வல்லமையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது காரியம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். முதலாவது அவர் கேட்க சொல்லுகிறார், இரண்டாவது தேட சொல்லுகிறார். கேட்பது ஜெபம்தான், தேடுவதும் ஜெபம்தான். எதை தேடுவது? வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சரி, இரண்டாவது காரியம்
இங்கே வேதவசம் சொல்லுகிறது, எதை தேட வேண்டுமா? கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது கேட்கிற காரியம் அதுவும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. இரண்டாவது தேடுகிற காரியம் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவசியம். இன்றைக்கு அநேக நேரத்திலே தேவ சமூகத்திற்கு கடந்து செல்லும் போது எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் கேட்கிறோம். எனக்கு சுகம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அதே நேரத்தில் ஜெபத்தில், ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய முகத்தை தேடுவது என்பது கர்த்தருடைய பிரசனத்தை தேடுவதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசனம் ஒரு மனிதனை நிரப்பும் போது அதோடு கூட தேவ ஆசீர்வாதமும் கடந்து வருகிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவ பிரசனம் ஒரு மனிதனை நிரப்பும் போது தேவன் அந்த மனிதரோடவே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம் என்றால், எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடும் போது நீங்க என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலகியிருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என் முகத்தை தேட வேண்டும். தேடும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருதயத்திலே இருந்தால் பரிசுத்தமுள்ள தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. நாம் தேவனை தேட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை தேடுவதற்கு பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியில் தான் நாம் தரிசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் அதற்கு பரிசுத்தம் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதுதான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை என்ன செய்வார்களா? தரிசிப்பார்கள். இன்றைக்கு தேவனை தேடும்போது பரிசுத்தத்தோடு நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன், அவர் உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து காணப்படுகிறோமா என்பதை இந்த நாளில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மோசேயை குறித்து வேதாகமம் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கேட்ட வேத பகுதியின்படியாக யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து பார்க்கும்போது, மோசே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு அழகான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். இந்த மோசே மூலமாக எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமே உண்டாகிறது. இந்த மோசே மூலமாக அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. இன்னும் இப்படிப்பட்ட பல அற்புதங்களை மோசேயின் கரங்களின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மோசே இதிலே திருப்தி அடைந்தாரா என்று சொல்லி பார்த்தால் அதிலே அவர் திருப்தி அடையவில்லை. அவருக்கு இன்னும் ஒரு வாஞ்சை இருக்கிறது. அதை தான் வாசிக்கிறோம்
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பாருங்க, இங்க மோசே மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை, நான் உம்மை பார்க்க வேண்டும், ஆமே, நான் உம்மை தரிசிக்க வேண்டும். அதை தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும்போது நம்மால் கண்டடைய முடியும். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறது. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்ப தேவனை தேடுகிற விதத்திலே நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் கைவிடுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனை தேட வேண்டியது அவசியம், தேவனிடத்தில் கேட்க வேண்டியது அவசியம், தேவனை தேடுவது அவசியம். ரெண்டுமே நாம் என்ன செய்கிறோம்? ஜெபத்திலே நாம் ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். 3ஆவதாய் கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னது? தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது 3ஆவது காரியம். முதல் 2 காரியமும் ஜெபம்தான். 3ஆவது காரியம் திறக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தின் கதவுகளை ஜெபத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம்தான். பரலோக கதவை தட்டுவது. எதற்காய் தட்டுவது? இன்று நமக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் தட்டுவதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்பொழுது அது உங்களுக்காக அது என்ன செய்யப்படுமாம்? திறக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கேளுங்கள் என்கிற காரியத்திலையும் நமக்காய் நாம் கேட்கிறோம், தேடுங்கள் என்பபோது நமக்காய் தேடுகிறோம். தட்டுகிற காரியங்களிலும் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய தெரு வீதிகளில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் தட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் பலருடைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஒருவேளை வீடு கிட்டத்தில் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யப்படும்? நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க என்ன தேவைகளோடு இருக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்த நாளே வீட்டு சந்திப்புக்கு கூட நாங்கள் கடந்து செல்லும்போது அருமையான திருமதி சூசே மரியாள் அவர்களுடைய இல்லத்துக்கெல்லாம் கடந்து செல்லும்போது அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அருமையான ஒரு குடும்பத்தினர் கடந்த 3ஆவது வாரம் கூட நம்ம அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். இப்படி அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். அப்போ நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. வானத்தை திறக்கக்கூடிய தட்டுங்கள் என்கிற காரியத்தை நாம் இருப்போமே என்றால் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவராய் காணப்படுவார். ஒரு முஸ்லிம் மனிதர்
ஒரு முஸ்லீம் மனிதர், அவருக்கு ஒரு வியாதி, புற்றுநோய் என்கிற வியாதி என்ன செஞ்சது, ஆட்கொண்டு விட்டது. அவர் தன்னுடைய நண்பர் மருத்துவராக இருப்பதினாலே அதே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். சேர்க்கும்போது அங்கே அந்த மருத்துவர் அல்லது அவருடைய நண்பர் சொன்ன காரியம், புற்றுநோய் அது முத்தி விட்டது, நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்ட, பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். ஆனாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். அவரை பார்ப்பதற்கு யாருமே என்ன செய்வது கிடையாது, வருவது கிடையாது. அப்படியே விட்டுட்டாங்க. அவரும் அதே இடத்துல நான் சாக போகிறேனே என்று சொல்லி வேதனையோடு அந்த முஸ்லீம் மனிதர் காணப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே நோக்கமுடையவர்களாக, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள். அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும்போது இந்த மனிதரை பார்க்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு புற்றுநோய் முத்திவிட்டது, நான் மரணமடைகிற தருவாயில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கேட்டாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் ஓகே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுகிறார். அப்போது இந்த அம்மா கிட்டத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க அந்த அம்மாவுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள். இந்த முஸ்லிம் மனிதர் அந்த அம்மாவை பார்க்கும்போது, இதுவரைக்கும் எனக்காக அழுதது யாருமே கிடையாது, இதுவரைக்கும் எனக்காக அழுதது யாரும் கிடையாது, யாருக்குமே யாருன்னே எனக்கு தெரியாத இந்த அம்மா என்னுடைய நோய்க்காக கதறி அழுது ஜெபிப்பார்கள் என்றால் இவர்கள் யாரை நோக்கி ஜெபிப்பார்களோ அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்தார். கொஞ்ச நாளில் அவர் சுகம் பெற்று திரும்பி இப்போ அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அந்த பரலோக கதவை நாம் தட்டும்போது அது நமக்காய் திறக்கப்படுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாடலை பாடுவோமா ஒரு அடியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரிலே மாட்டு தொழுவம் அது பிறந்தார் பரமபிதா. சூசை கண்டி மரியின் மடியில் தவிழ்ந்தார் இயேசுவினார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவம் அது பிறந்தார் பரமபிதா. சூசை கண்டி மரியின் மடியில் தவிழ்ந்தார் இயேசுவினார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த மூன்று காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாய்
அதற்கேற்ற போல 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கொடுத்த வாக்குத்தத்தின்படியாய் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த 3 காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? விசுவாசத்தோடு கேட்பது, விசுவாசத்தோடு தேவனை தேடுவது, விசுவாசத்தோடு தட்டுவது. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில் கேட்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேடுகிற காரியத்தில் நான் உம்மை கண்டடைய வேண்டும், தட்டுகிற காரியம் எனக்காய் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கப்பா. இந்த பரிதிமேயு என்கிற குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்டானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என் சமூகத்தை, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. தட்டுகிற காரியத்திலே திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுக்காக மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் கேட்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தருகிறவர். அவர் ஒருவரால் மாத்திரமே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். பலன் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவராலே அன்றி நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராயிருக்கிறார், ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார், எல்லாம் தருபவராயிருக்கிறார். பலன் தருபவரால் எல்லாவற்றையும் என்று செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபத்திலே தேவனுடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். பலன் தருபவரா, பலன் தருபவரா, பலன் தருபவரா, எல்லாவற்றையும் செய்வே, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, எல்லாவற்றையும் செய்வே. கரங்களை உயர்த்தி சொல்லுவா. எல்லாம் தருபவரா, எல்லாமே எனக்கு தருகிறவர், எல்லாமே தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் ஒரே முறை பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வராத திருச்சபையின் பிள்ளைகளும் வாக்குத்தத்தின் வசனத்தின் மூலமாய் கேட்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், தட்டுகிறவர்களாய் காணப்படும் போது என் தேவாவியானவருடைய ஆளுகையும் தேவாவியானுடைய பிரசனமும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும்,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுமே. ஹalleluya. சரி, மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 372 200 கீதம் 52வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 372 200 கீதம் 52வது பாடலை பாடும்போது நம்ம காணிக்கையோட சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது வாக்குத்தத்த வசனத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முன்பதாய் வந்து ஜெப எண்ணையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த என் தேகமும் அயர்ந்ததும் இலை பார போகுது, சோர்ந்த என் தேகமும் அயர்ந்ததும் இலை பார போகுது. தூயா கிருபை கோர்ந்து கருமையா, தூயா கிருபை கோர்ந்து கருமையா, பச்சமாயனை பாதுகாத்திரே, பகல் முழுவதும் பச்சமாயனை பாதுகாத்திரே, சகல தீமையும் அகல வைத்திருள் நாளும் சகல தீமையும் அகல
நோக்கியே ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆட்டுக்குட்டியின் பாட்டோட களம் அதிர்ந்து தோழிக்குதே ஆட்டுக்குட்டியின் பாட்டோட களம் அதிர்ந்து தோழிக்குதே அல்லேலூயா அருமை ரட்சகா அல்லேலூயா அருமை ரட்சகா ஒளிவ மலை விட்டேகினார் அப்போ அப்போ ஒளிவ மலை விட்டேகினார் அப்போ அப்போ உருவத்தோடவ திரும்பி வரதை உற்று நோக்குவோம் உருவத்தோடவ திரும்பி வரதை உற்று நோக்குவோம் ஓடி பாடி உவந்து போற்றுவோம் ஓடி பாடி உவந்து போற்றுவோம் மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ மணவாட்டி செத்திர மறித்தவர் மகிமை ஓங்கவே மணவாட்டி செத்திர மறித்தவர் மகிமை ஓங்கவே மாதேவ தூதன் முழங்கவே மாதேவ தூதன் முழங்கவே ஜீவமூடி சூடி நாம் அங்கே அங்கே ஜீவமூடி சூடி நாம் அங்கே அங்கே தேவசாயலாகி அவரோடு வாழ்வோமே தேவசாயலாகி அவரோடு வாழ்வோமே ராஜ ராஜ ராக ஆள்வோமே ராஜ ராஜ ராக ஆள்வோமே மேக மீது தூதரோடிதோ இதோ மேக மீது தூதரோடிதோ இதோ மேசையா கிறிஸ்தேசையா என தாசை மேசையா மேசையா கிறிஸ்தேசையா என தாசை மேசையா வாரார் வாரார் மயில் கம்பீரமாய் வாரார் வாரார் மயில் கம்பீரமாய் மேகத்தோடு போனவர் இவர் இவர் மேகத்தோடு போனவர் இவர் இவர் திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட சீக்கிரம் வாடா ஜெகத்தை நோக்கியே சீக்கிரம் வாடா ஜெகத்தை நோக்கியே. நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வைத்திருந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளுக்குரிய ஆராதனை வேலைகளை தேவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற கையின்பழைய ஆசங்கள், வேலை பார்க்கிற இடங்கள், ஒவ்வொரு காரியங்களும் போக்கிலும் வரத்திலும் தெய்வ பாதுகாப்பு இருக்கட்டும். கையின்பழைய ஆசைத்தின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கட்டும். வீட்டிற்கு ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகளை எடுக்கத்தக்கதான கிருபைகளை என் தேவநீர் தாமே தந்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என் தேவநீர் பெரியவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். இம்மட்டும் நல்லவராக இருந்தவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராகவே காணப்படுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வாலிபர்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற நல்ல ஞானத்தை தாரும். வேலை பார்க்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பீராக. ஒவ்வொருடைய கண்களிலே தயவு கிடைக்க கிருபை தருவீராக. இந்த வாலிப நாட்களிலே உமக்கென்று எலும்பி பிரகாசிப்பவர்களாய் காணப்பட கிருபை தாருவீராக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய பிள்ளைகள் செய்ய இருக்கிறதான ஊழியங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஊழியத்தில் உடைய பிள்ளைகள் செய்கிற சகல காரியமும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கத்தக்கதாய் கிருபைகளை தாரும். என் தேவன் அற்புதமான காரியங்களை செய்யும். கொடுக்கப்பட்ட காணிக்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஜெபிக்கிற சமயத்தில் சுற்றியுள்ள கிராமத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள தேவரீர் உதவி செய்யும். செழிப்பாய் நீர் வைத்திருப்பீராக. இந்த திருச்சபையின் ஆசீர்வாதங்கள்
திருச்சபையின் நன்மைகள் ஒவ்வொருவர் ருசி பார்க்க கிருபை தார். திருச்சபையின் பிள்ளைகளும் ஆலயத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் திருப்தியாக இருக்கவும் கிருபை தருவீராக. கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதிலே, தேடுகிறதிலே, தட்டுகிற காரியங்களிலே தேவ ஆசீர்வாதம் நிரம்புவதாக. பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. ஆமென். நின்ற வண்ணமாகவே முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 364 200 கீதம் 35வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 364 200 கீதம் 35. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா. மனமாதில் தயவுள் மகத்துவ பரணே மனமாதில் தயவுள் மகத்துவ பரணே வந்தன் உமக்காமே. நீ திருநாமமது கேட்ட நிர்மலமா மொழிகள் சந்தகம் யமதகம் மிக பலனளித்திட சாமினி அருள் புரிவாய். சந்தகம் யமதகம் மிக பலனளித்திட சாமினி அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணாமே. எங்கள் கண்மொழியும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பகலையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே